Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து இன்று ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3. ஓகேவா? இந்த பைல் நீங்கள் எப்படி சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் பைலுக்கு வந்து ரெட் கலர் ஹீலிங் பிரமிட், செகண்டுக்கு க்ரீன் கலர், தேர்டுக்கு வந்து ப்ளூ கலர். த்ரோட் சக்ரா, ஹார்ட் சக்ரா, ரூட் சக்ரா. ஓகேவா? நீங்கள் அந்த சக்ராஸ் வச்சு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெடியா? ஃபைல் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. உங்களோட எனர்ஜி வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே பதிவிட்டிங்கன்னா உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் நீங்கள் எடுக்க முடியும். ஏன்னா டாரூட் வந்து உங்களுக்கு எனர்ஜி ப்ரிடிக்ஷன். சில பேரோட பிளாக்கேஜஸ், நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை உங்களுக்கு சேர விடாமல் தடுக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சரியா? ஓகே, வாங்க இன்றைக்கி டே உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் வச்சுருக்காங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ், என்ன கைடன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிக்காரங்க அதிகமாக தெரியுறீங்க. ஒரு சிலர் மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இதெல்லாம் வந்து ஒரு 30% இருப்பீங்க. ஓகேவா? 70% இந்த கடகம், விருச்சிகம், மீனம் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி கொஞ்ச நாளாக வந்து உங்களுக்கு உங்களோட அந்த ஒரு மைண்ட் வந்து ஸ்டெபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். ஆமாவா இல்லையா? அது நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாலும் சரி, இல்லை ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறீங்கனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு தெளிவான மைண்ட் செட். அவங்க அது எதை பற்றியுமே, ரிலேஷன்ஷிப் பற்றி 75% ரிலேஷன்ஷிப்பில் அவங்க ரொம்ப லேகிங் இருக்குது இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில முடிவுகள் நீங்கள் எடுக்கிறீங்க, சில விஷயங்கள், காரியங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. இன்ட்யூஷன் சரியாக வேலை செய்யுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆக்ஷன் எடுங்க. சரியா? இன்றைக்கி டே வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள். ப்ரேயர் தெரிகிறவங்க ப்ரேயரில் இன்டென்ஷன் வைங்க. நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஜீசஸை ப்ரே பண்ணாலும் சரி, மைக்கேல் ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சல், முருகர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு எப்போவுமே ஒரு 5 நிமிஷம் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக அவங்க வந்து நீங்கள் வந்து ப்ரேயர் வந்து அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. ஆனால் அதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அங்கே தானே லேக் ஆகுறீங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் காமிக்கிறாங்க, அந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங்க்கு அவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. அது நீங்கள் போய் தேடி பார்க்கலனா கூட அதுக்கான மீனிங் என்னங்கிறத வந்து உங்கள் கண்ணில் படுற மாதிரி செய்கிறாங்க. ஃபெதர்ஸ் காமிக்கிறாங்க, டிவைன் பாத்தை காமிக்கிறாங்க. டிவைன் பாத்து 1111 சேனல் உங்களுக்காகவே, உங்களுக்கான ஒரு குரு இருக்காங்க, கிளாஸ் டீச்சர் இருக்க, கிளாஸில் போய் உட்காருங்க, படிங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த லேக்கில் இருக்கீங்க. சரி, ஓகே, இன்றைக்கி டே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. இன்ட்யூஷன் வந்து சரியாக இல்லை. ஒரு சிலர் நல்லா ஸ்பிரிச்சுவாலிட்டியில், ஹீலிங்லலாம் இதாக இருப்பீங்க. ஆனால் எங்கேயோ போய் லேக் ஆகிட்டீங்க. அது ஆழ்மன பதிவு அதிகமாக இருக்குது. அடிக்கடி கோவப்படுவீங்க. வார்த்தைகளில் கவனம் வைங்க. இன்றைக்கி யாரையாவது பிடிச்சி கடிச்சு வச்சிடாதீங்க. ஓகேவா? பி கேர்ஃபுல். உங்களுக்கு டென்ஷன் பண்ணுறதுக்கே பார்ட்டி கிளம்பி வருவாங்க. இவள் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா, இவளை கொஞ்சம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி விட்டு போகலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ரொம்ப அமைதியாக இருந்துருங்க. மௌன விரதம் ஒன்று தெரியுமா? மௌன விரதம் நீங்கள் கடைப்பிடிங்க. இன்றைக்கி எவ்வளோ நேரம் மௌன விரதம் இருக்கீங்களோ அவ்வளோ நேரம் உங்களுக்கு நல்லது. அதுவே ஒரு மெடிடேஷன் தான், தெரியுமா? என்ன மேடம் திடீர்னு மௌன விரதம்லாம் இருக்க சொல்கிறீங்க, எங்களால் எப்படி இருக்க முடியும்? ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு 1/2 hour இல்லை 1 hour, 24 hours ஒரு 1 hour எடுத்துக்கோங்களேன். மௌன விரதம் இருந்து பழகி பாருங்கள். அதோட அலாதி ரொம்ப. ஆனால் மௌன விரதம் இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஆக்ஷனில் காமிக்கிறது, அப்புறம் வந்து ஊன்னு அதாவது வார்த்தையாக வராது, சவுண்டு கொடுத்து பேசுகிறது, அந்த ஹம்மிங் சவுண்டு, இதெல்லாம் செய்கை காமிக்கிறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. மௌன விரதம்னா எப்படி பண்ணணுங்கிறது அது தனி டாப்பிக்கு. எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. ரெகுலராக நீங்கள் செய்கிற வேலையை அமைதியாக செய்யணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட சொல்லி வச்சுடுங்க, நான் இந்த டைம்
மௌனம் வருது, ஏன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கேட்டிங்கன்னா நான் வந்து பதில் தர மாட்டேன். இந்த பெனில் எழுதி காமிக்குது, பேப்பரில் எழுதி காமிக்குது, நத்திங். ஓகேவா? சும்மா இருங்க. என்ன அண்டர்லைன், சும்மா இருங்க. அந்த 1 ஹவர் சும்மா இருக்க முடியுதா பாருங்கள். எப்படி மேடம் 5 நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன் நான். எதையாவது மைண்டில் வந்து இதுவாகிட்டே இருக்குது. மைண்டையும் பார்க்கணும். மைண்டில் என்னென்ன ஓடுது பாருங்கள். மைண்டில் நிறைய ஓடும். ஓகே, சரி. மௌனம் வரதெல்லாம் கஷ்டம், 1 ஹவர் இன்னும் இருக்கிறதெல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 நிமிஷம் இருங்க. 10 நிமிஷம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சேலஞ்சுங்க. ஓகே, கவலைப்படாதீங்க. இன்ட்யூஷன் நல்லா வேலை செய்கிறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொன்னேன், ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஆனால் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எதுவும் செய்யாதீங்க. கொஞ்ச நாளாகவே ரொம்ப டிஸ்டர்பில் தான் இருக்கீங்க. ஸோ மூன் எனர்ஜி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபுல் மூன் டேலாம் வரும்போது கொஞ்சம் நல்லா ஹீலிங் அப்போ வந்து மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ், சில நாட்களாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ரொம்ப தீவிரமாக ஆலோசனை பண்ணி என்ன சொல்கிறது, அப்படியே ஓஞ்சு போயிட்டீங்க. அந்த ஆலோசனை வந்து எதை பற்றி இருக்குன்னா ரிலேஷன்ஷிப் பற்றி தான். மேபி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டே இருக்கீங்க. இன்ட்யூஷன் அதிகமாக வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு இன்ட்யூஷனே வேலை செய்யலை, உங்களுக்கு இன்ட்யூஷன் அதிகமாக வேலை செய்யுது. அதனால் என்ன பண்ணுறீங்க, ஓவர் தாட் ஓட்ட விட்டுறீங்க. அப்படியா? கண்டிப்பாக ஹீலிங் தேவை உங்களுக்கு. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட 6ஆம் சக்கரம் அடி வாங்கியிருக்கு. ஹீலிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே தலைகீழ மாற்றிட போகிறதில்ல. அடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, ஜாப்லேயும் சரி, இல்லை ஃபைனான்ஸ்லேயும் சரி. பட் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25% தான் இருக்கும். முக்கால்வாசி நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான். ஓகேவா? இந்த சிச்சுவேஷன் வந்து இது வந்து கொஞ்ச நாளாகவே இப்படி தான் இருக்கீங்க. பட் இன்றைக்கும் அதே மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ரிலேஷன்ஷிப்பில் லேகிங் தெரியுது. நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இதிலையும் இருக்கலாம். ஒரு 10% வந்து மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கலாம். ஓகேவா? பட் மிதுனம், துலாம், கும்பத்துக்கு அதிகமாக தெரியுது. நீங்கள் வந்து அடிக்கடி வேலையை வந்து தள்ளி கூட ரிஸ்க்காக செய்ய மாட்டீங்க எந்த வேலையும். இன்றைக்கும் அது மாதிரி தான். இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை விட்டு நாளைக்கு பண்ணலாம், நாளை மறுநாள் பண்ணலாம் அப்படின்னு யோசனை. அப்படியா? ஒரு சிலர் வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப கொஞ்சம் வந்து கேர் எடுக்க வேண்டிய நாள். ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் இமீடியட்டாக சரி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது. ஓகேவா? லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களோட உடல், மனம், ஆன்மா சம்மந்தமான விஷயத்தினால தான் இப்படி லேக்கில் நிற்கிறீங்க. அது ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் அடி வாங்கலை. நீங்கள் ஹெல்த் வைஸும் சில பேர் அடி வாங்கியிருக்கீங்க. பெட் ரெஸ்ட் எடுப்பீங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் விசிட்லாம் கூட போயிட்டு வந்திருப்பீங்க. ஒரு சிலர் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருப்பீங்க. இப்போவும் ரெஸ்ட்டில் தான் இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சிலர், இது கலெக்டிவ் ரீடிங். அதனால் வந்து எல்லாருக்கும் நான் சொன்ன விஷயம் எல்லாமே ஒருத்தருக்கு தான் சொல்லி நீங்கள் இது பண்ணக்கூடாது. சரியா? அந்தந்த ஸ்ட்ரகிளில், அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கான கைடன்ஸ் உங்களுக்கானது. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே. ஆனால் இன்றைக்கி வந்து போஸ்ட்மான் பண்ணாதீங்க. இந்த வேலையை இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கே செய்யுங்க. ட்ரை பண்ணுங்கள், முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப அதாவது அது டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. யோசிக்கிறது நிப்பாட்டுங்க, வேலையில் ஆரம்பிங்க. ஓகேவா? செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க, போஸ்ட்மான் பண்ணாதீங்க. ஓகே. உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் கூட ப்ரீவியஸ் பதிவுலாம் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்கள் லேகிங்க்கு என்ன காரணம், அதுக்கு என்ன ரெமெடி, அதெல்லாம் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே. இப்போ வந்து ஃபைல் 3க்கு. ஃபைல் 3 ஃப்ரெண்ட்ஸ், ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்க, நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக சில வேலைகள் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்காக கூட மேபி இருக்கலாம்.
நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா அதை வந்து சாதிப்பேன், நான் வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ நாளாக சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாத மாதிரி தெரியுது. அது ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களே அப்படி செய்வாங்க. உங்களுக்கே ஒரு யோசனை இருக்கும், இவ்வளோ இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ நாள் நமக்கு எல்லாம் நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தாங்க, இவங்களே இப்படி மாறிட்டாங்களே. அது உங்கள் பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை மதர் இன் லாவாக இருக்கலாம், ஓகேவா, இல்லைனா உங்கள் கசின்ஸ் அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ். உங்களை சுற்றி இருக்கிற ஃபஸ்ட்டெல்லாம் உங்களை நல்லா என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணும்போது இப்போ எல்லாமே தலைகீழாக உள்டாவாக இருக்குது. இது நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்காக மேபி 75% ரிலேஷன்ஷிப் தான், அதர் தென் 25% தான் ஜாப், கேரியர், வேறு ஏதாவது சுச்சுவேஷன், முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க இது பண்ணுறது. ஓகேவா? ஏன் இப்படி இருக்குது? ஏன் இதில் தொடர் ஃபெயிலியர்? நீங்கள் ஏதோ உங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயம் மறைக்கப்பட்டிருக்கு. ஒரு சிலர் நீங்கள் வந்து அந்த விஷயங்களை வந்து மற்றவங்ககிட்டேருந்து மறைப்பீங்க. இந்த விஷயம் இதனால தான் உங்களுக்கும் உங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சில விஷயங்கள் கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த 3 ராசி அல்லது லக்னத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்குது. ஓகேவா? கவலைப்படாதீங்க, காலம் மாறும். இன்றைக்கி வந்து ரொம்ப உங்கள்கிட்ட வந்து நீங்கள் எடுக்கிற முடிவுகளை வந்து வெளியில் சொல்ல வேண்டாம். அது சரியாக தப்பான்னு உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. ப்ரேயர் அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, புரிதல் வேணும் அப்படின்னா டிவைன் பத்தில் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குறிச்சரணம். சாய்ராம். இப்போ வந்து நீங்கள் எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷன் வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் டிவைன் கிட்டே இருந்ததுன்னா மனதில் நிறுத்திக்கோங்க, கேட்கலாம். ஓகேவா? 2 பைல் வைக்கிறேன். பைல் நம்பர் 1, 2. பைல் நம்பர் 1க்கு ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், பைல் நம்பர் 2க்கு ரெட் கலர் வைக்கிறேன். எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. பார்த்துடலாமா? கொஸ்டின் ரெடி பண்ணிக்கிட்டிங்களா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஆன்சர் என்ன கொடுக்குறாங்க டிவைன்? எஸ், ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமா? உங்கள் கேள்வி எது ரிலேட்டடாக இருக்குன்னா ஃபைனான்ஸ், ஜாப், கேரியர் அது மாதிரி ரிலேட்டடான விஷயங்களாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய பர்சன் வருவாங்களா லைஃப்பில், அது மாதிரி ரிலேஷன்ஷிப்பு பேஸ்டு இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனோடு கேட்டிருப்பீங்க. ஒரு சிலருக்கு மெட்டீரியலிஸ்டிக். ஓகேவா? காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 2க்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ராங்கான நோ. இது உங்களோட கேள்வி எது ரிலேட்டடாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயம் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சி நிறைய ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு சிலர் வந்து ஜாப் கேரியருக்காக கூட இருக்கலாம். ஏதோ தொடர்ந்து ஒரு விஷயத்தில் ஃபெயிலியர் ஆகுறீங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் மறுபடியும் இதை நான் ட்ரை பண்ணலாமா, இது சக்ஸஸ் ஆகுமா, இது செய்யலாமா அப்படின்ற மாதிரி உங்கள் கேள்வி எழுந்திருக்கலாம். ஆமாண்ணா கமெண்டில் பதிவிடுங்க. ஓகேவா? பைல் 2க்கு வந்து ஸ்ட்ராங்கான நோ கொடுக்குறாங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு சொல்லுங்கள். பைல் 2 எஸ்ன்னு சொல்லுங்கள். ஓகே, சரி. இப்போது நம்ம இந்த ரீடிங்கோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த பைல் ரீடிங் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் பதிவு, இந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட அந்த தொடர் ஃபெயிலியர், இந்த இது லேகிங்லாம் என்ன ரீசன் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பேசியிருப்பேன். அது வந்து லிங்க்கு கூட இருக்குது இந்த வீடியோ எண்டில், பார்த்துக்கோங்க. கிளாஸ் ஏதாவது கற்றுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கிளாஸ் டீட்டெயில் வச்சுருக்கேன். அதே மாதிரி வீடியோட எண்டுலேயும் வந்து ஒரே சப்ஜெக்ட், அதாவது என்னென்னா 6ஆம் கிளாஸ். அந்த 6ஆம் கிளாஸில் என்னென்ன சப்ஜெக்ட் கவர் ஆகுது பாருங்கள். ஓகேவா? ஏதாவது ஒன்று
ஏதாவது ஒன்று தெரிஞ்சிங்கன்னா கூட நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருந்து இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வரலாம். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.